Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 25ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர் திமுக நிர்வாகியாக இருப்பதால் வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை என கருதிய உயர்நீதிமன்றம் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றியது. சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழக வளாகம், ஞானசேகரன் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதில் பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் இருதரப்பு விசாரணையும் நடைபெற்று முடிந்த நிலையில் புதன்கிழமை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார். இதில் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 வழக்குகளும் நிரூபிக்கப்பட்டதாகவும் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விபரம் ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்தார். இருப்பினும் ஞானசேகரன் சார் என யாரோ ஒருவரிடம் போனில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்த நிலையில் யார் அந்த சார் என்பது குறித்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என தமிழக மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.